சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம புதுசாக சமத்துவம்னு ஒரு தொலைக்காட்சி தொடங்கியிருக்கிறோம். ஸோ கதிர் டிவிக்கு உங்கள் ஆதரவு எவ்வளோ கொடுத்தீங்களோ அதே ஆதரவை சமத்துவம் சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. நம்ம போடுற காணொலியை தினமும் ஷேர் செய்யுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கும் பரிந்துரை செஞ்சு சமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதாவது நேற்று அம்பேத்கர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் அப்போது மதுரையில் பாஜகவினர் திட்டமிட்டு ஒரு கலவரத்தையே உண்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பாஜகவானது ஏதோ ஒரு கலவரம் பண்ணி தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டி கங்கணம் கட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஏதோ ஒரு கேப் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு வருட காலங்கள்லாம் தேர்தலுக்கு இருக்குது. ஸோ அதற்குள்ளே நம்ம எதையாச்சும் பண்ணி டெவலப் ஆகணும்னு நினைக்குது. இதை ஏன் நம்ம சொல்கிறோம்னா, நம்ம ஓப்பனாக நம்ம கற்பனையை சொல்கிறதில்ல. ஒரு கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லீக் ஆகிருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் பேசின ஆடியோ பார்த்துருப்பீங்களா? அதாவது நம்ம கட்சி எப்படி வளர்க்க முடியாது, இறங்கி அடிக்கணும், கலவரம் பண்ணணும் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிற ஆடியோ லீக் ஆச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ கட்சியை எப்படி மக்களுக்கு நல்லது செஞ்சு வளர்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி வளர்த்தணுங்கிறது கிடையாது, கலவரம் பண்ணி வளர்த்தணுங்கிறது தான் பாஜகவுடைய நோக்கம் அப்படிங்கிறது அவங்க வாயாலே ஒத்துக்கிட்ட ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று அம்பேத்கர் அவர்கள் பிறந்தநாள். இந்த பிறந்தநாளுக்காக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு 10 பேர், அப்புறம் தமிழ் புலிகள் சேர்ந்த தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து தல்லாக்குளம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போயிருக்கிறாங்க. அங்கே மாலை போட்டுட்டு அவங்க கோஷம் எழுப்பிட்டு இருந்திருக்காங்க. அங்கே தான் பிரச்சனையே உண்டாகுது. இங்கே என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே சம்பவ இடத்துக்கு பாஜக கும்பலும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வருது. மாலை போட வரும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, வர்ற இடத்துல அவங்க கோஷம் போடும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க கொட்டெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அந்த கொட்டு மேலே அடிக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க கோஷம் போட கொட்டடிக்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க கோஷம் போடுறது பெரிய அளவில் கேட்காது. அதனால் ஒரு 50 அடி தள்ளி போய் கோஷம் போடுறாங்க. ஸோ அங்கே கோஷம் போடும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, பாஜக நபர்கள் அங்கே நின்று அவங்க மாலை சிலைக்கு மாலை போட போகிறாங்க. அப்புறம் காவல்துறை அவர்கள் இவங்களை கோஷம் போடுறவங்கள தடுக்க வருது. அப்போ பாஜக கும்பலும் அங்கே நின்றுட்டு ஒரு சில கலவர நோக்கத்தோடு பேசுது, செயல்படுது. அதற்கப்புறம் 2 தரப்புக்கும் வார்த்தை போர் முற்றுது, தள்ளுமுள்ளு ஏற்படுது. காவல்துறை 2 தரப்புகளையும் தடுக்கிறாங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அங்கே உள்ள காவல்துறை ஒருத்தர் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறதா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. தல்லாக்குளம் ஏசி ராஜேஷ்குமார் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு, அவர் பாஜக நபர் போலவே செயல்படுறாருன்னு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏன்னு கேட்டோம்னா, அவங்கள பாஜகவினரை நடத்தும் போக்கு வேறு மாதிரி இருக்குது, முற்போக்கு சேர்ந்த தோழர்களை நடத்தும் போக்கு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் ஒரு இதையை வைக்கிறாரு. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, பாஜகவை சேர்ந்த யாரோ ஒருத்தர் செருப்பு வீசியிருக்காங்க. எதுக்கு செருப்பு வீசுனா, இந்த மாதிரி செருப்பு வீசுனா அவங்களோட உணர்ச்சியை தூண்டி விட்டு உணர்ச்சி வசப்பட வச்சு அந்த இடத்துல ஏதோ கலவரத்தை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவோட யுக்தி. ஆனால் அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கெடுவாய்ப்பாக எந்த கலவரமும் நடக்காமல் 2 தரப்புகளுக்கும் கோஷம் போட்டுட்டு வெளியில் வராங்க. அதாவது அங்கே அம்பேத்கருக்கு எதிரான கோஷமே அங்கே போடுறாங்க, ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் பார்த்திங்கன்னா 1956 அக்டோபர் 14 6 லட்சம் பேர்த்தை கூட்டிகிட்டு நாக்பூரில் போய் பௌத்த மதத்தை தழுவுறாரு. அப்போ அவர் 22 உறுதிமொழிகள் ஏற்கிறாரு. அதில் 1-2 உறுதிமொழிகள் பார்க்குறீங்கன்னா, முதல்ல நான் பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகியவர்களை கடவுளாக ஏற்க மாட்டேன், ராமர், கிருஷ்ணவர்கள் போன்றவர்களை கடவுளாக ஏற்க மாட்டேன், நான் சமத்துவத்திற்கு எதிராக இருந்து சாதியை திணிக்கும் இந்து மதத்திலேருந்து விலகுகிறேன் அப்படின்னு உறுதிமொழி ஏற்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட நபர்கிட்ட போய் அவருங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். ஸோ அந்த ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை அங்கே போடுறாங்க. அப்புறம் பாரத் மாதா கேஜின்னு அங்கே போய் சொல்கிறாங்க. இதெல்லாம் அம்பேத்கருக்கு சம்மந்தமே இல்லாத இது. ஸோ அம்பேத்கரை அசிங்கப்படுத்தும் விதமாக காவி கும்பல்கள் நடந்துக்கிட்டாங்கன்னு 2 தரப்புக்கும் வாக்குவாதம் முற்றுது. அப்புறம் காவல்துறையானது 2 தரப்பையும் கலைக்குது. ஸோ இந்த பிரச்சனை நடக்குது. எதற்குனா, பாஜகவானது திட்டமிட்டே இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை செய்யும். அதுபோக அதிகாரத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் சேர்ந்த அதிகாரிகள் நிறையா உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு பல கருத்தும் நிலவுது. கடந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சியில், அதுவும் கடந்த எடப்பாடி பழனிசாமி இருந்த 4 வருட ஆட்சியில் அதிகாரத்துக்குள்ளே பல ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள், வலதுசாமி நபர்கள் உட்கார்ந்துட்டாங்க. அவங்க இந்த மாதிரி அரசு
அதிகாரத்துக்குள்ள உட்காந்துட்டு பல வேலைகளை செய்கிறாங்கன்னு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உளவுத்துறையில் இருக்கிற முக்கிய நபர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஜட்ஜுகள் கூட டச்சில் இருக்காங்க, பழக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு ஓப்பனாக அவர் சொல்கிறாரு. இதை பற்றி முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இப்படி இருந்துச்சுன்னா வரும் காலங்களில் தேர்தலில் அவங்க பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடும் அப்படின்னும் அவர் ஒரு எச்சரிக்கை மணியை வைக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே கொளத்தூர் மணியண்ணன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. அந்த கூட்டத்திலையும் ஒரு அதிகாரி இதே மாதிரி கூட்டத்தில் வர்றவங்ககிட்டையெல்லாம் கூட்டத்தில் பங்கேற்கிறவங்ககிட்டையெல்லாம் வம்பிழுக்கும்படியாக நடந்துக்கிறாரு. அந்த கூட்டம் முடிந்து ஓப்பன் மேடையில் உதயநிதி அவர்கள் பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரி கூட்டத்திலேயே அங்கே வர அதிகாரிகள் வரக்கூடிய தோழர்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அப்போ அங்கே இருக்க தோழர்கள் கடுப்பாகி அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பாஜகவா ஆர்எஸ்எஸ்ஸான்னு கேட்கும்போது அப்புறம் அந்த பிரச்சனை முற்றி போய் அதிகாரிகள் மாற்றி வேறு அதிகாரி வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குது. இதைய முற்போக்கு சேர்ந்த தோழர்கள் ரொம்ப கண்டிக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலே பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து காவல்துறையில் எல்லாரும் சொல்ல ஒரு சில அதிகாரிகள் பாஜகவிற்கு ஆதரவாக வேலை செய்கிறாங்க. பாஜகவை நடத்தக்கூடிய ப்ரெஸ் மீட்டை யாரும் தடுக்கலை, ஆனால் முற்போக்கு தோழர்கள் நடத்தக்கூடிய ப்ரெஸ் மீட்டை தடுக்கிறாங்க. மதநல்லிணர் பேரணிக்கு நடத்தினா அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் அதிகாரத்துக்குள்ளே தொடர்ச்சியாக நடக்குதுன்னு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இது இப்படியே போனால் பெரும் பிரச்சனையை உண்டு பண்ணும், இது வந்து பின்னாட்களில் பாஜகவுக்கு ஆதரவாக போக முடியும் அப்படின்னு சொல்லி இதையே முதலமைச்சர் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மணி கொடுத்துருக்காரு. இதை நம்ம ஒரு எச்சரிக்கை மணியாக தான் பார்க்கணும். ஏன்னா அரசு அதிகாரங்களுக்குள்ளே அங்கங்கே ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள் உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசு போடக்கூடிய பல நலத்திட்டங்களை செய்ய மாட்டாங்க. அதாவது அரசு திட்டம் போட்டுரும், ஆனால் செய்யக்கூடிய இருக்கிற அதிகாரிகள் அவங்க பெஞ்சில் போட்டு உட்காந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, மக்கள் மத்தியில் பேரை கெடுத்து விட்டுருவாங்க. இது ரொம்ப ஆட்சிக்கு ஆபத்தான ஒன்று அப்படின்னும் எச்சரிக்கை மணியை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் கொடுத்துருக்காரு. அப்புறம் சாயந்தர நேரமாக அந்த பகுதியில் ஃபுல்லாக தடுப்பு ஏற்படுத்தி எந்த பிரச்சனையும் வராத மாதிரி காவல்துறை அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது பாஜகவுக்கு ரொம்ப நம்ம வந்து பணிந்து போகக்கூடாது அப்படிங்கிறதும் காவல்துறைக்கு ஒரு அறிவுரை அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா வடநாடுகள் இப்படித்தான் சூலாயுதத்தை கத்தியை எல்லாம் தூக்கிட்டு அவங்க ரோடு ஷோ மாதிரி போகிறாங்க. தடுக்க போய் காவல்துறை கேட்டால் காவல்துறையை திருப்பி தாக்கிறதுக்கு குத்தறக்கு வராங்க. அந்த மாதிரி இங்கே இருக்க கும்பல் வந்து மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் இவங்களை கடிவாளம் போட்டே வெய்ங்க அப்படிங்கிறது தான் காவல்துறைக்கு வழக்கறிஞர் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ். ஏன்னா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ஏன்னா இந்த சங்கி கும்பல்கள் எந்த ஒரு வேலைக்கும் செய்ய போகும். ஏன்னா வட இந்தியாவில் இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் பார்க்கக்கூடிய வேலைகளை நம்ம வீடியோவாக பார்த்துருப்போம். வீடியோ கூட அங்கொன்று இங்கொன்று தான் வருது, ஆனால் வீடியோ வராமல் இன்னும் பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் பலர் சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸில் முன்னாடி இருந்த தோழர் சத்யபிரபு சொல்லியிருக்காரு, தோழர் வீடியோ வர்றது பிரதர், வீடியோ 1-2 தான் பிரதர் வருது, வராது நிறையா இருக்குது பிரதர் அப்படிங்கிறாங்க. அவங்க அசால்ட்டாக அவங்க கைக்கு துப்பாக்கி கிடைக்குது. ஸோ வடநாட்டில் இந்த மாதிரியான கலவர கும்பல்களை ஆரம்பத்துலேருந்தே கடிவாளம் போட்டு வைக்கிறது தான் தமிழ்நாட்டோட அமைதிக்கு ஒரு நல்லது. இதையே இப்படியே விட்டால் அவங்க வருங்காலங்களில் எல்லா இடத்துக்கும் தகராறு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் என்னன்னா இங்கேயே தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி அங்கொன்று இங்கொன்றுமா இவங்க வந்து தகராறு பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்கன்னா வடநாட்டில் மற்ற மாநிலங்களெல்லாம் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க, எந்தெந்த இடத்துல இவங்க எப்படியெல்லாம் ஆக்கிரமிப்பாங்கங்கிறது மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க எங்கெங்கே வளர்கிறாங்களோ அங்கெல்லாம் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வேலையில் தான் நடக்குது. நேற்று அம்பேத்கர் பிறந்தநாளில் மாலை போட்டுட்டு போகிறாங்க. இந்த அமைப்புகள் மாலை போட்டு போனோன்னா அப்புறம் வந்து பாஜக போட வேண்டியதானே. பாஜக எதற்காக அம்பேத்கரை கொண்டாடுதுன்னா தலித் மக்களோட வாக்குகளை வடநாட்டில் அம்பேத்கரை வச்சு தான் அவங்க வாங்குறாங்க. ஸோ அம்பேத்கர் வந்து ஒரு வாக்கு வங்கியாக தான் அவங்களுக்கு பயன்படுறாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு இடத்துலையும் இல்லை. அதனால தான் அமித்ஷாவே அம்பேத்கரை அசிங்கப்படுத்தும் விதமாக பார்லிமெண்ட்டில் உட்காந்துட்டு என்ன எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கருங்கிறீங்க அப்படின்னு அவங்கள தாங்க முடியாமல் அதை சொன்னது. ஏன்னா சனாதானத்துக்கு சவுக்கடி கொடுத்ததே அம்பேத்கர் தான். அம்பேத்கர் எழுதின சட்டம் தான் அவங்களுக்கு இன்னுமே கண்ணை உறுத்திட்டு இருக்கு. அதனால தான் அந்த சட்டத்தை மாற்றணும்னு ஆர்எஸ்எஸ் ஆனது எவ்வளவோ வேலை செய்து. இதுக்கு முன்னாடி வந்து காலங்களில் பாஜக ஏன் வளராமல் இருந்துச்சுன்னா தலித்துகள் வாக்குகள்லாம் பாஜகவுக்கு விழாமல் இருந்துச்சு. அப்போ இருக்க காலகட்டங்களில் அம்பேத்கர் அவர்களை பெருசாக பாஜக எடுத்துக்காது. வாஜ்பாய் முன்னாடி இருந்த காலகட்டங்கள்லையும் வாஜ்பாய் அவர்கள் காலகட்டங்களையும் அம்பேத்கரை தள்ளி வைக்கக்கூடிய பல நிர்வாகிகள் தான் பாஜகக்குள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பெயரில் அம்பேத்கரை உள்வாங்கி அந்த அரசியலை செஞ்சு தான் தலித் ஓட்டுகளையும் தின்று பாஜக வளர்ந்தது. இன்றைக்கு தலித்துகள் வடநாட்டிலையும் முழிச்சுக்கிட்டாங்க. அவங்க பாஜகவோட பாசிச வலையில் விழுகிறதில்ல அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் உத்தரப்பிரதேசில் வந்த ரிசல்ட்டே அதுக்கு ஒரு பெரும் சாட்சி.
ஸோ இந்த மாதிரி தான் பாஜக ஓட்டு வங்கிக்காக தான் அம்பேத்கரை பயன்படுத்தியே தவிர மற்றபடி அம்பேத்கர் மேலே முதல் பெரும் கோபத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் அமைப்பும் பாஜக RSS தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த சட்டம் கான்ஸ்டியூஷனாக அவங்களை கண்ணை ஊற்றுது. இதை எப்படியோ மாற்றணும்னு சொல்லி தான் மோகன் பகவத் அவர்கள் பாடாப்பட்டுருக்கிறாரு. அவர் சொல்கிறது என்னன்னா, இந்த சட்டம் வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, இது இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா புழுகிட்டு திரிகிறாரு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அம்பேத்கர் மேலே மரியாதை இருக்குன்னா அம்பேத்கர் எழுதின சட்டத்தின் மேலேயும் மரியாதை இருக்கணும். ஏன் அந்த சட்டத்தை மாற்றணும் இவங்க துடிக்கிறாங்க அப்படின்னு மக்களாகி நீங்களும் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. அப்போ அவங்களோட முகத்திரைக்கிலையும் அவங்களோட முகம் உண்மைக்கு வரும், அவங்களோட நிலை என்னங்கிறது உண்மை நிலை வரும். ஸோ இதுதான் பாஜக RSSங்கிறதை நம்ம சொல்லிக்கிறோம். இவங்க அம்பேத்கரை வாக்கு வங்கிக்காகவும் விழுங்குறவுக்காகவும் வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி அம்பேத்கர் மேலேயும் அம்பேத்கர் சட்டத்திட்டங்கள் மேலேயும் இவங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிறோம். அதுவும் இல்லாமல் அம்பேத்கர் எழுதின சட்டத்திட்டங்கள் இவங்களை பல இடத்துல கடிவாளம் போட்டு வைக்குது. அந்த சட்டம் இருக்கிறனால தான் இன்றைக்கும் பலர் மூச்சு விடவாது முடியுது. அந்த சட்டம் இல்லாட்டி இன்னும் பல காலங்கள் நம்ம கஷ்டப்பட வேண்டியது வரும். அந்த காலங்களை நோக்கி நகர வேண்டியது வரும். இவங்க கொண்டு வரக்கூடிய சனாதன மனுசாஸ்திரம் வரைக்கும் வந்துடும் அப்படிங்கிறது தான் ஒரு எச்சரிக்கை. ஸோ பாஜக நேற்று தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி கலவரம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க நாளங்களெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த கும்பல் நியூசன்ஸ் கும்பல் தானே தவிர மற்றபடி மக்களோட வளர்ச்சிக்குண்டான எந்த திட்டங்களையும் இவங்க சொல்ல மாட்டாங்க. எந்த இடத்துலையாவது நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் இதை செஞ்சுருக்கோம்னு சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்களா? இல்லை. முஸ்லீம்கள் உங்களை ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படின்னு பொய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி தான் ஓட்டு கேட்பார். என் பிரதமரே போன டைம் ரொம்ப மோசமாக போய் இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்வார்கள்னா சொன்னார். அப்படிங்கிறப்போ பாஜகவோட எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது போன்ற காவிகளை ஆரம்பத்திலேருந்தே கடிவாளம் போட்டு வைக்கணும்னு வழக்கறிஞர் தோழர் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு எச்சரிக்கை மணி கொடுத்துருக்கிறாரு. மதுரையில் நடந்தது நேற்று எங்கேயும் வேறு இடத்துல நடக்கலை. காவிகள் நேற்று ஏதோ பிளான் பண்ணி தான் மதுரையில் ஆர்கனைஸ் ஆகிருக்காங்கன்னு நம்மளுக்கு தோணுது. வருங்காலங்களில் காவிகளோட ஆட்டத்தை கண்ட்ரோல் பண்ணும், அதான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிறத இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறோம். மறக்காமல் நம்ம சமத்துவம் நேயர்கள் சமத்துவம் சேனலுக்கு கதிர் டிவிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அந்தளவுக்கு ஆதரவு கொடுத்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செஞ்சு இந்த ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.